மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது வந்து சேரும். சில நேரங்களில் நல்ல புத்தாடைகள் வாங்கணும், இல்லை நல்ல நகைகள் வாங்கலாம் அப்படிலாம் நினச்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாள். இன்றைக்கி போய் வாங்கும்பொழுது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அமையும். வீட்லேயும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. அதாவது இப்போ குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தலாம். அதுபோல் ஒரு தினமாக இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வகையில் சூழல்கள் உங்களுக்கு அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், ஆனால் வெற்றிகரமான தினமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தகவல் நீங்கள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது வந்து சேரும். குறிப்பாக அது பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு திருமணமோ இல்லை ஒரு நல்ல காரியங்களோ நடப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் ஒரு சிறு பிரயாணங்களுக்குள்ளே நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தன வரவு வரும், சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசு குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு வேகம் தென்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான சூழல். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல ஆதரவு கிட்டும், முன்னேற்றமான ஒரு தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு தினமாக அமையிறது. அந்த செலவுகள் உங்கள் சகோதர சகோதரிகளோ இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கோ ஒரு திருமணம் ஏற்பாடுகள், இல்லை வேறு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், அதுபோல் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான ஒரு சூழல்களாக அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய ஒரு நல்ல ஒரு சூழல் கெட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப ஒரு அடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான ஒரு தினம். ஒரு உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பாராட்டுக்கள் இதெல்லாம் சேரக்கூடிய தினம். நண்பர்களுடைய ஆதரவு என்பது பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு முதலீடுகள் செய்தாலும் அது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான உருப்படியான நல்ல விஷயங்களெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தினமாக அமையும்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயலாற்ற வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில பயணங்களுக்காக நீங்கள் திட்டமிடுவீர்கள் தொழில் சம்பந்தமாக. அப்படி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணங்களும் ரொம்ப வெற்றிகரமாக அமையும். சில செலவுகள் இருந்தாலும் அது உருப்படியான நல்ல செலவுகளாக இருக்கும். அதாவது பின்னால் ஒரு லாபத்தை ஈட்டுவதற்கு இப்போது செய்யக்கூடிய ஒரு முதலீடுகளைப் போல அமையக்கூடிய செலவுகள் ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நல்ல சூழல்கள் தென்படுகின்றன, முன்னேற்றங்கள் தென்படுகின்றன. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள், சுபமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல பெயரை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டம்னு சொல்லுவாங்களே, அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. எதிர்பாராத தன வரவு, லாபங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் வளர்ச்சி அடைவது, சில நல்ல செய்திகள் வந்து சேர்வது, நெடுநாளாக நீங்கள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பளிச்சுன்னு தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமைவது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பொறுப்புகள் அதிகமாக உங்கள் தலையில் சுமத்தப்படும். அது உங்களுடைய திறமையினால் வரக்கூடிய ஒரு பரிசுன்னு நினைக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது வருகிறது. இந்த தினத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. ஆனால் வம்பை விலை கொடுத்து வாங்குவது போல சில நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு அமைதியான ஒரு நிலையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடக்கம், அமைதி, இதெல்லாம் அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது வெற்றிகரமாக சமாளித்து நல்லபடியாக முன்னேறுவீங்க. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள் ஏற்படலாம், பண இழப்புகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது சுவையானதாக அமையும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், காதல் போன்ற விஷயங்களாகட்டும், உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்டதாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. மன மகிழ்ச்சி ஏற்படும். நல்ல ஒரு திருப்பு முனைகள் அமையக்கூடிய தினமாக இது அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நமக்கு வேண்டாதவர்கள், கடன் கொடுத்தவர்கள், இல்லை சில பிரச்சனைகளில் நம்ம கோர்ட்டு வழக்குகள் இதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்பொழுது சில பிரச்சனைகள்,
இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில தொல்லைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக தென்படுறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு சாதகமான பலன்கள் ஏற்படும், சமயோஜிதமாக நடந்து கொள்வீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படும், முடிந்த வரையில் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடக்க வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வளைந்து கொடுத்து செல்வது ரொம்ப அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல மாற்றங்கள், நல்ல யோசனைகள், குழந்தையோட உங்களுடைய பசங்களுடைய வளர்ச்சியை பற்றிய செய்திகள், இதெல்லாம் உங்களுக்கு பெருமிதம் தரக்கூடிய வகையில் அமையும். மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்தது என்று மனதார நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப உயர்வான தினமும் நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகவும் இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சில செலவுகள் ஏற்படும், ஆனால் அந்த செலவுகள் உபயோகமான செலவுகளாக இருக்கும். குறிப்பாக வீட்டை அழகுபடுத்துவது, சில நேரங்களில் நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் நிறைவே தரக்கூடிய செலவுகள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நினைத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான தினமாக விளங்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினமாக விளங்குகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன பிரயாணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டி வரலாம். அது வெற்றிகரமாக அமையும். சில நேரங்களில் உங்கள்கிட்ட அறிவுரை நாடி சிலர் உங்களை அணுகுவார்கள். அவர்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லபடியாக நீங்கள் சொல்லக்கூடிய யோசனைகள் அவ்வளோ அருமையாக அமையும். உங்களுடைய புகழையும் பெருமையும் உயர்த்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். எழுத்தாளர்களுக்கு, கற்பனை சக்தி உடையவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தினமாக இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்கால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி ஏற்படும். நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும்.